சந்திரதாரா, கூப்பிடு உங்க அப்பா விருப்பாக்ஷன. நீ சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு நான் ஒன்றும் அடிமை கிடையாது. எதை சொல்றதா இருந்தாலும் நீ என்கிட்டயே சொல்லு. உன் கூட உட்கார்ந்து பேசுறதுக்கோ இல்ல அரட்டை அடிக்கிறதுக்காகவோ இல்ல உன் மேல பகைய சாதிக்கிறதுக்காகவோ நான் இங்க வரல. விருப்பாக்ஷனை வெளியில வர சொல்லு. அது முடியாது. அப்பனுக்கு ஏத்த புள்ளையாதான் இருக்கு. அப்பனுக்கு பண்புங்கிறதே கிடையாது. புள்ள அப்பனையும் மிஞ்சறவனா இருக்கு. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடத்தணுங்கிற அடிப்படை பண்பு கூட உன்கிட்ட இல்ல. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்பிரதாயத்தையும் ஆச்சாரத்தையும் மதிக்கிற பண்புள்ள பொண்ணுதான் வேணுமா? வேண்டாம், அந்த பொண்ணு வேண்டாம். சம்பிரதாயம் ஆச்சாரம் எதுவுமே தெரியாத உன்னோட குடிசையில நான் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு ஏதாவது இருக்கா? இல்ல கல்யாண வயசுல உனக்கே ஏதாவது பொண்ணு இருக்காளா? உனக்கு தங்கச்சியா இருந்தாலும் சொல்லு. உன்ன மாதிரி மந்திரவாதியோட சம்பந்தமும் எனக்கு சரிதான். சந்திரதாரா, உன் கூட பேசி நேரத்தை வீணாக்கிறதுக்காக நான் இங்க வரல. விருப்பாக்ஷனை முதல்ல கூப்பிடு. என்னால கூப்பிட முடியாது. ஏதாவது சொல்றதா இருந்தா நீ என் கிட்டதான் சொல்லி ஆகணும். மல்லி மேல நீ ஏதோ மந்திர தந்திரங்களை பயன்படுத்தி அவ உன் கழுத்துல மாலை போடுற மாதிரி பண்ணிட்ட. அவ வாயால உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ற மாதிரி பண்ணிருக்க. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா, இப்ப அதுக்கு என்னன்ற? எதுக்காக அப்படி பண்ண? அதையெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு? உனக்கு இந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? யாரோ என் கிட்ட வந்து நீ இப்படி பண்ணதா சொல்லிட்டு போனாங்க. நீ உன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அவளை வசீகரிச்சிருக்க. மல்லியோட மனசை கட்டுப்படுத்தி உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்ய வச்சிருக்க. அந்த குடும்பத்தை நீ ஏமாத்தி இருக்க. அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? அந்த சுக்கதராவும் அவனோட தாய் மாமனும் தான். அப்புறம் கிருஷ்ண சாஸ்திரிகளும் சொன்னாரு. ஆமா, நீ எந்த ஊர்ல பெரிய மனுஷன் உன்கிட்ட வந்து குறைய கொட்டிக்கிட்டு இருக்காங்க? நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன்னு நீ பாட்டுக்கு உன் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசாத. கடைசியில விருப்பாக்ஷன் கையாலேயே அவனோட புள்ளைக்கு கொல்லி போடுற நிலைமைக்கு அவனை தள்ளிடாத. இதெல்லாம் உன்னோட பிரம. கால ருத்ர சித்தேஸ்வர கட்கி. உன்ன மாதிரி 1000 பேர் வந்தாலும் சரி, எவனாலையும் என்ன எதுவும் செய்ய முடியாது. இதுக்கு மேல உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை.